செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் 60 எம்எல்ஏக்கள், முதல்வருக்கு அச்சம், குண்டை தூக்கி போடும் சீமான். சென்னை அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் திமுக கட்சி உட்பட 60 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு மாதம் செந்தில் பாலாஜி பணம் கொடுக்கிறார் என்று சீமான் விமர்சித்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அமலாக்கத்துறை காவலில் இருக்கும் செந்தில் பாலாஜி நீதிமன்ற உத்தரவின்படி தற்போது சென்னை காவேரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்துள்ளனர். இதற்கிடையே செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்துவது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் 60 எம்எல்ஏக்கள் இருப்பதாகவும், செந்தில் பாலாஜி விசாரணையில் வாய் திறந்தால் தனக்கு ஆபத்து ஏற்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அச்சப்படுவதாகவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். கேரளா மாநிலத்திற்கு கனிம வளங்கள் கடத்தி செல்வதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று வந்த அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் திமுக கட்சி உட்பட 60 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு மாதம் செந்தில் பாலாஜி பணம் கொடுக்கிறார். செந்தில் பாலாஜி வாய் திறந்தால் முதல்வர் உட்பட பலருக்கு சிக்கல் ஏற்படும் என்ற அச்சத்தால் இதில் தமிழக அரசு வேகம் காட்டுகிறது. செந்தில் பாலாஜி ஊழல் மூலமாக பெற்ற பணத்தை எப்படி பிரித்து கொடுத்தார் என்பது வெளிவரும். இதனால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அச்சப்படுகிறார் என்றார். தொடர்ந்து நடிகர் விஜய் பேச்சு குறித்து பேசிய சீமான், நான் பேசுவதை தான் விஜய் பேசிக்கொண்டு இருக்கிறார். எனவே விஜய் பேச்சுக்கும் எங்களுக்கும் வலு சேர்க்கும். வாக்கு காசு கொடுக்கும் இடத்தில் தான் ஊழல் உருவாகிறது. காசு கொடுத்து வாக்கு பெற்ற எந்த அரசியல்வாதிகளும் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் எண்ணம் வராது. தம்பி விஜய் அரசியலுக்கு வருவதால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை. கருணாநிதி, ஜெயலலிதா இருந்த காலத்திலே அரசியலுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். எனவே அவர் வேறு, நான் வேறு இல்லை. எங்களுக்குள் இருக்கும் பந்தம் அண்ணன் தம்பி பந்தம் மட்டுமே. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது. இவ்வாறு சீமான் கூறியுள்ளார். அதாவது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட சீமான் பார்த்திங்கன்னா கண்டித்து சொல்லியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.